ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன் தந்தவங்க இங்கே எங்கள் கனடாவில் வச்சு. இது வந்து ஸ்பெஷல் என்னென்னா உங்களுக்கு சிங்களம் ஃப்ளூவெண்ட்டுங்கிறதுனால சிங்களத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். இதில் இப்போ உதாரணமாக இஸ்லாமியர்கள் மேலே சொல்லப்படுகிற குரான் மேலே சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தரவாக பதில் கொடுத்துருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது குரானுடைய அத்தியாயங்கள், இது குரானுடைய இந்த மொழிபெயர்ப்புடைய ஸ்பெஷல் என்னென்று போட்டிருக்கிறோம். இது குரானில் உள்ள அரபு வேர்டுகளுக்கான மெயின் வேர்டுகளுக்கு அல்லாண்டா கலைச்சொட் விளக்கம்னு சொல்லுவோம்ல அது. இது குரானுடைய வசனங்களை தேடி எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு தலைப்பில் போட்டிருக்குது. அதை தாண்டி இது அரபு அதனுடைய மொழிபெயர்ப்பு. இதில் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு போகல எம்பி இடையில 8ஆம் நம்பர் உதாரணமாக அந்த 488 இருக்குது. இப்படி புரட்டி இந்த பக்கம் போய் பார்த்தோம்னா அதுக்குரிய விளக்க குறிப்புகள் இருக்குது. ஜிஹாதுண்டா என்ன உதாரணமாக, இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்குதா இல்லையா, பெண்கள் அவங்களோட ஆடை முறைகள் என்ன, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்குது. அது எல்லாத்தையுமே போட்டு இப்போ உங்களுக்கு ஈவன் முஸ்லீம்களை பற்றி ஒரு டவுட் வந்தால் இதனுடைய ஒரு தலைப்பெடுத்து பார்த்தாலே அதுக்கு நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, குரான் என்ன சொல்லியிருக்கிறோம், முஸ்லீம்களுடைய நியாயம் என்ன, அதுக்கு முழுமையாக தொகுத்துருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும்ங்கிறது உங்களை எனக்கு பல நாள் சந்தித்தாலும் எனக்கு தந்து கொள்ள முடியலை. அதனால தான் இதை தந்தோம். கடவுள் உங்களுக்கு அருள் புரியட்டும். தேங்க்யூ. பிரார்த்தனை இது சம்பந்தம் தந்ததுக்கு உண்மையிலே நன்றி. என்றால் பொதுவாக இதை தந்த காணொலி ஒளிபரப்புக்கு முழுமையாக இஸ்லாமியராக மாறிய சாணக்கியன், முகமது சாணக்கியன், காத்தாங்குடி அஸ்ராஃப் எல்லாம் களவாஞ்சிக்குடி அஸ்ராஃப் எல்லாம் எழுதுகிறாங்க. பிரச்சனை இல்லை, நாங்கள் இதெல்லாம் பார்த்து கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் இது ஒரு ரிலீஜியஸ் புக், அதில் என்ன இருக்குன்றது நல்ல. இந்த காலையில் நான் யோசித்தேன், நான் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இவரை பலமுறை சந்திச்சிட்டோம். நான் நேற்று அவர்கிட்ட ஷஹ்னிட்ட கால் பண்ணி கேட்டேன், சாணக்கியன் எம்பியை நம்ம பலமுறை சந்தித்தோம், அவருக்கு குரான் கொடுத்தோமாண்டு. அப்புறம் இல்லை அவருக்கு கொடுக்கலன்றாரு. அப்போ அவருக்கு தான் கொடுக்கணும். ஏண்டா நீங்கள் இரு சமூகத்துக்கும் பேசுகிறவரா, பெரும்பான்மை மக்களுக்கும் பேசுகிறீங்க, சிறுபான்மை மக்களாக குறிப்பாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் முதல்ல நடத்தின மாநாடு பலஸ்டைன் மாநாடு, அதில் வந்து நீங்கள் பேசினது. அதே மாதிரி பல இடங்களில் ஜனாசா எரிப்பு பலஸ்டைன் மாநாடில் வந்து பேசியவர்கள் அரசாங்கத்தில் முக்கிய பதவியில் இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க பலஸ்டைனை பெட்டி ஒரு இளைஞர் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டை பிடிச்சி அடைக்கிறாங்க. நிலைமை அப்படி இருக்குது. கண்டிப்பாக செம்மணி சம்பந்தமான எந்த காரியம் செய்தாலும் நாங்கள் இருப்போம் உங்களோட. தேங்க்யூ ராஜன். பாருங்கள்.